வணக்கம் ஜிஎஸ்வாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பின்னாடி சத்தம் கேட்கும்னு நினைக்கிற மைக்ல கேப்சர் ஆகுதான்னு தெரியல. பட் இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஹாட் ஹேட்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இல்லாமே இருக்கு. நீங்க 2013 காலகட்டத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த போலோ ஜிடில Volkswagenோட போலோ ஜிடில 1.2 லிட்டர் என்ஜினோட ஒரு டர்போ பெட்ரோல் எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு ஹாட் ஹேட்சா இருந்தது. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபாத் புண்டோ வந்து 2015ல ஒன் ஆஃப் த கில்லர் மிஷின் சொல்லலாம் அபாத் புண்டோ பொறுத்த வரைக்கும். பட் கொஞ்சம் அது எக்கனாமிக்ஸ்ல ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபியட் பிராண்ட் வெளியே போனோம், அதுவும் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா i20 என்லைன் கொண்டு வந்தாங்க. வலினும் ஆர்எஸ் வந்து இடையில 2017ல வந்துச்சு. இது எல்லாமே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல கீழ அப்படின்ற மாதிரி சேல்ல இருந்து எக்ஸைட் ஆயிட்டாங்க. போலவும் வெளியே போயிட்டு, அபாத் புண்டோ வெளியே போயிட்டு, பலினோ ஆர்எஸும் வெளியே போயிட்டு, அப்போ i20 என்லைன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ i20 என்லைனுக்கு ஒரு காம்படிட்டர் வேணும்பா அப்படின்னு யோசிச்சோம்னா டாட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸான்ல இருக்கிற அதே டர்போ பெட்ரோல் என்ஜினை இங்க தூக்கி போட்டு, அதோட இது வந்து 100 கிலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா கர்வ் வெயிட் கம்மி, எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ராக்ல இருக்கோம். ட்ராக்ல தான் நம்ம டிரைவ் பண்ணி இந்த வாகனத்தோட எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறோம்.